Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோ லெசன்ல நாம ஒரு 5 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இந்த 5 தமிழ் சென்டென்சஸும் டெய்லி லைஃப்ல ரொம்ப கேஷுவலா நம்ம பேசுற சென்டென்சஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சென்டென்சஸ்ல இங்கிலீஷ்ல கிளாஸஸ் யூஸ் பண்ணி பேச வேண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ without any further delay, let's quickly get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கடினமா உழைக்கிறவங்க வெற்றி பெற தகுதியானவங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நான் ஏதோ ஒரு விஷயத்த நம்புறேன்னு சொல்லியிருக்கேன். நான் நம்புகிறேன், இதுதான் மெயின் கிளாஸ். ஐ பிலீவ். என்ன விஷயத்த நம்புறேன்னு சொல்கிறோமோ அதை பிலீவுடைய ஆப்ஜெக்டாக எழுத போகிறோம். என்ன விஷயத்த நம்புறேன்னு சொல்லியிருக்கேன்? கடினமாக உழைக்கிறவங்க வெற்றி பெற தகுதியானவங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ பிலீவ் தட் கடினமாக உழைப்பவர்கள், பீப்புள் ஹூ ஒர்க் ஹார்ட், வெற்றி பெற தகுதியானவர்கள், டிசர்வ் சக்ஸஸ். ஓகே, நான் எதை நம்புகிறேன் அப்படின்றத இந்த ஹோல் சென்டென்ஸே. நான் ஒரு விஷயத்த நம்புறேன், அந்த ஒரு விஷயம் தான் ஆப்ஜெக்ட். தட் இஸ் சப்ஜெக்ட் இருக்கு ஐ, வேர்ப் இருக்கு பிலீவ், அண்ட் அதுக்கப்புறம் வந்திருக்கிற பிலீவ் பக்கத்தில் வந்திருக்கிற எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கு பாருங்களேன். தட் சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே நவுன் கிளாஸ் தான். பட் அந்த நவுன் கிளாஸ்ல சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கிற பீப்புள்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. பீப்புள் ஹூ ஒர்க் ஹார்ட் அண்ட் ஃபாலோட் பை த ரிமைனிங் நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் பீப்புள், அதுக்கான வேர்ப் டிசர்வ். ஆனால் அந்த பீப்புள் பக்கத்துலேயே நாம அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause-உம் எழுதியிருக்கோம். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கடினமாக உழைக்கும் மக்கள் அப்படின்னு நம்ம எழுதலை தமிழில். ஸோ மக்கள், அதாவது பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம adjective clauses யூஸ் பண்ணும்போது தமிழில் நம்ம நவுனை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டோம். இங்கிலீஷில் அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று உன்னுடன் வந்த நபர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா, நேற்று உன் கூட வந்தவர், வந்த நபர்னு தூய தமிழ்ல சொல்லுவோம். பட் பேச்சு வழக்கில் நேற்று உங்க கூட வந்தவர். ஓகே, நாளைக்கு இங்க வர போறவங்க, நாளைக்கு இங்க வரப்போகும் பெண் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பெண், ஆண், இல்ல நபர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா தமிழ்ல பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம். இங்கிலீஷ்ல பட் நம்ம அந்த நவுனை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ பிலீவ் தட் பீப்புள் ஹூ ஒர்க் ஹார்ட் டிசர்வ் சக்சஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போற பேட்டர்ன்ல ஒரு மெயின் கிளாஸ், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல ஒரு நவுன் கிளாஸ், பட் அதுக்குள்ளவே ஒரு எம்பெடட் adjective clause-உம் சேர்ந்துருக்கு. ஓகே, இதே பேட்டர்ன்ல தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். பிரைஸ் வின் பண்ண பையன் இரவும் பகலும் படிச்சான்றது அவளுக்கு தெரியும். ஸோ இங்க ஒரு விஷயம் அவளுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கோம். ஷீ நோஸ். அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியுமோ அதுதான் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல நம்ம எழுத போறோம். அது எல்லாமே நவுன் கிளாஸ் தான், பட் அதுக்குள்ள ஒரு adjective clause-உம் சேர்ந்து வரப்போகுது. ஷீ நோஸ். என்ன தெரியும் அவளுக்கு? பையன் இரவும் பகலும் படித்தான் என்பது அவளுக்கு தெரியும். She knows that the boy studied day and nightனு வச்சுக்கலாம். The boy studied day and night. பாயை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause சொல்லியிருக்கோம். பரிசு வென்ற பையன். The boy who won the prize. Okay, she knows that the boy who won the prize studied day and night. Alright, so இங்கேயும் she subject, knows verb, அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற நவுன் கிளாஸ் த பாய் ஸ்டடி டே அண்ட் நைட். த பாய் அப்படின்ற சப்ஜெக்ட் பக்கத்துல அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. லேட்டா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சிறப்பா செயல்படுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இங்கேயும் அகேன் நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப், நான் நம்புறேன் ஒரு எதிர்பார்க்கிறேன். ஐ ஹோப் தட் மாணவர்கள் சிறப்பா செயல்படுவாங்கன்னு. த ஸ்டூடெண்ட்ஸ் can also do better. இந்த மாணவர்களும் அப்படின்னு இருக்கிறதுனால can also do better. I hope that the students can also do better. எந்த மாணவர்கள்? லேட்டா சேர்ந்த மாணவர்களும். கரெக்ட். I hope that the students who joined late can also do better. I hope that the students who joined late can also do better. அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. உங்களால புரிஞ்சுக்க முடியும் டெஃபினட்டா. அடுத்து வரப்போற 2 எக்ஸாம்பிள்ஸையும் பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டு ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். லாஸ்ட் வீக் திறக்கப்பட்ட உணவகம் விரைவில் பிரபலம் அடையும் என்று நினைக்கிறேன். ஓகே, நான் ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறேன். ஐ திங்க் தட் ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆகும், சீக்கிரமே ஃபேமஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் த ரெஸ்டாரண்ட் வில் பிகம் பாப்புலர் சூன் ஆர் ஃபேமஸ் சூன். ஓகே, ரெஸ்டாரண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். இங்க கடந்த வாரம் திறக்கப்பட்ட உணவகம். I think that the restaurant which opened last week will become popular soon. So இந்த இடத்துல which openedக்கு பதிலா which was openedனும் போடலாம்.
ஸோ ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான வேர்ப் வந்து எர்கேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதை டைரெக்டாக எழுதினாலும் ஓகே, இல்லை பாசிவ் வாய்ஸில் பி வேர்போட சேர்த்து எழுதினாலும் ஓகே தான். ஆல்ரைட், I think that the restaurant which opened last week will become popular soon. Same pattern, follows the same pattern. The last example for today is, அவளுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ண புக்கை அவங்க ப்ரொஃபஸர் தான் எழுதினாங்கன்னு அவ மென்ஷன் பண்ணாளா? ஸோ இங்கே மெயின் கிளாஸ் ஒரு கொஸ்டின் ஃபார்மில் இருக்கு. டிட் ஷீ மென்ஷன் தட் புக்கு அவங்க ப்ரொஃபஸர் எழுதினாங்கன்னு. ஸோ டிட் ஷீ மென்ஷன் தட் த புக்கை சொல்லிட்டதுனால இங்கே பாசிவ் வாய்ஸில் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். The book was written by her professor. Okay, the book was written by her professor. Did she mention that the book was written by her professor? புக்கை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? அவருடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகம். That the book which changed her life was written by her professor. Did she mention that the book which changed her life was written by her professor? Alright, ஸோ இன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் இருந்தது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் தொடர்ந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளால் ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ்லையும் இமெயில் ரைட்டிங் வாட் எவர் பி இட் கண்டிப்பாக நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் சூப்பர் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். I wish you all the best. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.